உங்கள் பணியை பாருங்கள். இது லா 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 பாம்பாட்டினோ குரோகோடிலோ வாலரினா கப்ஷினோ. அது தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் இதை பார்த்து நாம் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். ஆம், எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இந்த வட்டமான ஸ்பாஞ்ச் கேக் எனக்கு சரியாக இருக்கும். இப்போது நடுவில் கவனமாக வெட்டுவோம். கிரீமால நிரப்ப தொடங்குவோம். பகுதியும் விட்டு சமமா பரப்புங்கர் வியோலா கப்பதற்கிசஸ் அலங்கரிப்போம். அழகான கண்கள், புருவங்கள், மூக்கு, வாய் ஒரு கைப்பிடி சேர்க்கவும். இப்போது இந்த அழகான கோப்பையை சால் நிரப்பப் போகிறோம். அவற்றை நேரடியாக கோப்பையில் ஊற்றுங்கள். கப்புசினோக்கு நுரை இல்லாமல் என்ன, சரிதானே? நாம் பால் மற்றும் மெலன் சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக ஊற்றுங்கள். அருமை. இப்போது ஒரு வடிவத்தை உருவாக்குங்கள். சிறப்பு. அதுதானா? சரி, அது நிறையவே இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் வேலை தேவைப்படும். நீ என்ன செய்யற மைல்ஸ்? ஆமா, இது உங்களுக்கான பணி. பாட்டி. சாரி ஸ்ரேங்கன். செக் ஸ்பிரேன் ஸ்ட்ராங்கா வேணும். முதல்ல இந்த கேக்கை நசுக்கணும். Hamsaskin K-Sal, Proud Darn Sal, Pretty Chrome, the sitting Hana Idersi. Iparija Sinica Select Cream Tava. Well, the soft sorricade and Zafaris Utuam. And Salida, you pretty conjum Paul, me in a Masikavam. Alatina Terry Kalako. தேவையான வடிவு ஸ்லவ் மாற்றலாம். மாவை ஒரு பலகைக்கு மாற்றி பிளாஸ்டிக் ரேப்ல மடிக்கலாம். ஒரு உருளை கம்பியை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக சுருட்டுங்கள். அருமை. இப்போது ஒரு மிருதுவான மற்றும் அழகான அடுக்கு உருவாக்க விளிம்புகளை வெட்ட வேண்டும். கிரீமை மேல் பரப்பத் தொடங்குங்கள். முடிந்தவுடன் அதை கவனமாக ஒரு உருளையாக சுருட்டுங்கள். அதை உடைக்கவோ அல்லது கைவிடவோ செய்யாமல் கவனமாக இருங்கள். இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறது. நாம் எங்கள் மாவுக்கு நாம் விரும்பும் வடிவத்தை கொடுக்கிறோம். இதோ ஒரு வால் மற்றும் ஒரு மிதவை. சரி, இப்போது அதற்கு நிறம் கொடுக்க வேண்டும். இதற்காக வெள்ளை சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அதை மெதுவாகவும் சமமாகவும் மேலே ஊற்றுங்கள். இப்ப சில நீல நிறத்தை சேர்ப்போம். இது ஒரு சிறந்த சுறா ஆகும். இன்னும் என்ன மறந்துட்டோம் அப்படின்னு பாப்போம். காத்திருங்க. சரி, கண்கள். இங்கேயே டீச்சர்ஸ் பற்களை மறக்காதீர்கள். அருமை. இது நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்தது. அது பிரச்சனை இல்லை. என் கேக் கொஞ்சம் கருகி இருக்கிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் கருகிய தோலை மட்டும் நீக்கிவிடலாம். யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒன்று சேர்ந்து வருவது போல தெரிகிறது. வாவ், அது ஒரு சரியான முதலை தலை. அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். எனக்கு இதை தேவையில்லை. இப்போது நாங்கள் முதலைக்கு நிறம் கொடுக்க போகிறோம். எனக்கு இங்கே சில பச்சை சாக்லேட் உள்ளது. தலைக்கு மேலும் சாக்லேட் ஊற்றுங்கள். மேலும் சாக்லேட் தட்டில் வழிந்தோடும். அருமை. ஏதோ ஒண்ணு குறைவாக உள்ளது. என்னவென்னு எனக்கு தெரியும். இது என் முதலைக்கு சரியானது. ஒரு நிமிடம். நான் அதை கொண்டு வருகிறேன். வணக்கம். வாவ், அதை பாருங்கள். ஓப்ஸ், மன்னிக்கவும். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அப்படியெனில் இதை இனி தேவையில்லை. இது சரியானது. முற்றிலும் அற்புதம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத முயற்சி செய்வோம். ஓ வாவ், இது ருசியாக இருக்கிறது. அத பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் நன்றாகவும் மணக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, அது ஒரு சுவாரஸ்யமான வடிவமைப்பு. இப்போது சுறாவை முயற்சி செய்வோம். சுவையா இருக்கு. அது என்ன? ஒரு முதலை. வாவ், நானும் அதை முயற்சி செய்கிறேன். ஓ,
ஓ, எவ்வளவு அருவருப்பான சுவை! அது என்ன? நான் அதை சாப்பிட முடியாது. சரி, வெற்றியாளர் காப்புச்சினோ பாலரினா. நிச்சயமாக அது நான் தான். வேற யார் இருக்க முடியும்? சிம்பான்சினி பனானினி பொனேகா அம்பலாபு. ஆம்பாய் சச்சாஷ்குரான் நுமர்சல் ஆன்ற வெளிப்புற கோட்டை வாஜிய வேண்டும். அதை இருண்டதாக செய்வோம். இப்பொழுது நாங்கள் நிறமிடத் தொடங்குகிறோம். தேவையான அனைத்து நிறங்களையும் சேர்க்கிறோம். மீதிய பழுப்பு நிறத்துல நிரப்பவும். அதுவே இப்போ நாம் அதை திருப்பலாம். அத பாருங்க, நீங்க ஒரு படம் எடுக்கலாம். அது பிரான்ச்சா இருக்கு. அது உண்மையில் அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவது எப்படி என்பதை கற்பிக்கப் போகிறேன். முதலில் தலை வரைவதிலிருந்து தொடங்குவோம். இப்போது கைகளை உருவாக்குவோம். பின்னர் வாழைப்பழ தோலை உருவாக்குவோம். நம் சிறந்த படைப்பிற்கு நிறம் சேர்ப்பதை தொடங்குவோம். இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்தால் தவறில்லை. இப்போது பச்சை. நான் முடித்து விட்டேன். அதை திருப்பலாம். என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அட, இது நல்லா இருக்கு. நான் அதை செய்ய முடியாது. இதுவே மட்டும் மீதமா? நான் உங்களுக்கு ஷீட்ட போகிறேன். நான் இளமையில் கலைப்பள்ளிக்கு சென்றேன். எனவே சில விஷயங்களை நான் அறிவேன். சரி, இப்போது நிறமிடத் தொடங்குவோம். மீடி புஸ்தகங்களை விட எல்சனிசன் தவளை கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கா. That's bad. It's a couple like Sarbas. And it was there that earnings those bunch. அதுவே குழந்தைகளே, என்ன அழகு! அனைவரும் பணியை முடிச்சிட்டனர். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். மிகவும் நல்லது. மிகவும் சுவையாகவும் உண்மையானது போலவும் இருக்கிறது. இப்போ பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஓ, என்ன ஒரு நகைச்சுவையான சிறிய குழந்தை! இங்கே வா, நான் உன்னை சாப்பிடுவேன். ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. என்ன ஒரு கடினமான தேர்வு! ஆனால் இந்த முறை அனைவரும் வென்றனர். கூறேன் நண்பர்களே, நாங்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம். இப்போது எனக்கு உண்மையான உணவு வேண்டும். எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். நாம் அதை செய்வோம். இது எளிது. நான் தயாராக இருக்கிறேன். அட பாட்டி, எழுந்திரு. நீ எல்லாவற்றையும் தவறவிட போகிறாய். ஹலோ பாட்டி, என்னை கேட்கிறாயா? என்ன? ஓ, இங்கே பாருங்கள். ஓ, ஐட்டல். ஆவடுங்கள். எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். இதோ, இப்போது நீங்களே செய்யுங்கள். சரி, என்ன பிரச்சனை? அது ஊற்றவில்லை. வாங்க. ஏதோ தவறாகிவிட்டது. சரி, நீங்கள் கஞ்சி கெடுக்க முடியாது இல்லையா? அல்லது மக்கி முட்டையை வெண்ணெயுடன் கெடுக்க முடியாது என்பதே சொலவடை. சரி, நீ ஏழை. இப்போது முட்டைகளை இப்படி எடு. அவற்றை நேராக பாத்திரத்தில் உடை. அது மந்திரம். நான் முயற்சி செய்யலாம். அப்ப அது நன்றாக வேலை செய்கிறது. ஆனால் எனக்கு தேவையானது அல்ல. அது சரி, கவலைப்படாத செல்லம். சமையல்காரரின் மாஸ்டர் கிளாஸ் பாருங்கள். முட்டையை உடைத்து வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரிக்கிறோம். ஓடு கொப்பையால் அது தேவையில்லை. இப்போது உங்கள் முட்டைகளை மிக்சரில் அடிக்கவும். முதலில் வெள்ளையை மான்சர் டிரைவ்ல கொள்ளுங்கள். மிக்சரை பாத்திரத்திலிருந்து வெளியே எடுக்காதீர்கள். இல்லையெனில் முட்டைகள் உங்கள் மேல் விழும். அதுவே முட்டை வெள்ளை தயாராகிவிட்டது. இப்போது அதே போல முட்டை மஞ்சளுடன் செய்யுங்கள். கவனமாக இருங்கள். சிறப்பானது. சிறப்பு. இது புரதத்தின் நேரம். அதை மேலே சேர்த்து ஒரு கரண்டியால் சமமாக பரப்புங்கள்.
ஓ, இது போல ஒன்றையும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஓ, ஊ, நீ ஒரு மாஸ்டர். நான் என் முட்டை குழம்பை இப்போது சுவைக்கிறேன். இது அருமையாக இருக்கிறது. கவனமாக இரு. ஓ ஆம், கவனமாக இருங்கள். சரி பாட்டி. ஓ நன்றி, அது சிக்கலானது. சரி, எனக்கு எல்லாம் தயார் என்று நினைக்கிறேன். அதை தட்டில் வைக்கிறேன். அது நல்லதாக தெரியவில்லை, ஆனால் அதை பற்றி ஏதாவது செய்ய முயற்சிப்போம். இங்கே கொஞ்சம் கிரீம் சேர்க்கிறேன். விப்பிங் கிரீம் எப்போதும் கேடு செய்யாது, இல்லையா? அது ஒரு பேரழிவு. செல்லம். சரி, சாப்பிடுங்கள். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதை நான் முயற்சிக்கிறேன். ஓ கடவுளே, இது என்ன? இது அருவருப்பாக இருக்கிறது. இது முட்டை அல்ல, இது ஒரு குப்பை பை. நான் இதை சாப்பிட மாட்டேன். அது ஒரு ஈஸியாக இருக்கு. தி பை போல தெரியுது மற்றும் நல்லா மணக்குது. நல்லா சுவைக்கல. 3வது முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறேன். இறுதியாக நான் திருப்தி அடைந்தேன். மிகவும் சுவையான வறுத்த முட்டை. நாங்கள் வெற்றியாளரை பெற்றோம். பாட்டி, வாழ்த்துக்கள். நீங்கள் கைத்தட்ட வேண்டியதில்லை. காண்போம். உம்மா, நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா? எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது. இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள். சா ஹா, ஜேன் மிக சின்னதை கொண்டவள். மைக், என் இனிப்பை தொடாதே. அது என் உடைமை. அதை நானே சாப்பிட போகிறேன். வாவ், என்ன ருசியானது! அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது. மைக், உன் டர்ன். நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன். அதை திறந்து பிழியலாம். குணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. இன்னும் வேண்டும். முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன். இத்தகைய சுவையான உணவை நான் இதுவரை சாப்பிடவில்லை. சரி, நான் ஒவ்வொரு துளியும் கசக்கி வெளியேற்றி விட்டேன். பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும். ஓ, அது சிக்கிக் கொண்டது. ஆஸ், மைக், நீ என்ன செய்தாய்? அது எனது முடியில் சிக்கிக் கொண்டது. ஓ, இது வேலை செய்யவில்லை. ஓ, என் முடி. ஆப்ஸ். ஆம், நான் ஏதாவது யோசிக்க போகிறேன். இதோ. ஓ, இது திரும்பி வந்துவிட்டது. மைக், இனிமேல் இதை செய்யாதே. நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமிசாயோ? ஆஹா, ஒரு பபுள். அது மிகப்பெரியதாக உள்ளது. சூப்பர். பாட்டில் திறக்கலாம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை. மன்னிக்கவும் நண்பர்களே. ஓ, உடம்பு வீழ்ந்தவரே. அது தயக்கம் கொடுத்தது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்க போகிறேன். எனக்கு உதவி தேவை. சரி, அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன். என்னுடைய பெரிய பாட்டையா வானத்தில் உயர்த்தி விட்டேன். ஈஹா, மிகவும் சுவையான ஜெல்லிகள். எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். அவள் பைத்தியம். என்ன, இப்படி ஒரு சிறிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்? உண்மையிலேயே உன்னால் என்ன? ஆதரவாக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இரு, பிரெய்னி எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டார். நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்டாக உள்ளேன். பொறாமையாயிருக்காதே. ஜான், உன் வயிறு அல்லவா குயருது? ஆம், எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது. ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது. இருந்தாலும் வெறும் ஒன்று அது போதாது. அதிகம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன இருக்குது, அதை முயற்சிப்போம். சிறியது. அப்படியா நண்பா, இது மிகவும் நல்லதாக இருக்கின்றது. நீ உண்மையா?
நாம இதை முயற்சிப்போம். சாக்லேட் சிப்ஸ் அற்புதமானவை. நான் இதை செய்வது முதன்முறை. இது அவ்வளவு அருமையானது. ஆஹா, அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு கையில் ஒன்று வேண்டும். கேளுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நீயும் உதவி விடு. அது நீங்களா? போ, அடிக்காதே. ஓச், என் தலை. நீ சின்ன முட்டாள். ஒண்ணும் இல்லை. ஓ ஓ, ஒரு துளை உள்ளது. ஓ, மேற்கொண்டு எதுவரும் இல்லை. நீ இப்படி எப்படி செய்ய முடியும்? ரைனி, வாங்க பார்ப்போம். அமைதி. ஓ, அதை அடைய முடியவில்லை. எனக்கு தெரியும். நான் இப்படியே டினை கவிழ்த்து விடுவேன். டிப்ஸ், எனக்கு எல்லாம் மலை போல் உள்ளது. இவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். இது சொர்க்கம் என் தலையின் அளவிற்கு. மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. அருமை. மாற்றுவதற்கு கூடுதலாக. ஆனால் இருங்கள், எனக்கு ஒரு யோசனை. நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை. நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன். சிறந்தது. நாம் பெரிய சிப்ஸை சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய கண்ணாடியில் போடுவோம். அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும். இல்லை, நடிக்கை. நன்றாக. மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் உருகச் செய்வதே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அருகில் செல்க. ஆஹா, இப்போது எனக்கு பெரிய காய்ச்சல் கண்ணாடி உண்டு. ரத்தம். ஆஹா, கலந்த சாக்லேட். ஹே. ஊற்றிக் கொண்டு விடலாமா? எங்க குழு குழு ஸ்ட்ராவை காண்பிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக தெரிகிறது. பிரைனி, என்னோடு பகிர்ந்து கொள்ளவா? இல்லை, நான் பகிர விரும்பவில்லை. இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும். நான் பிரெய்னி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு சிறப்பு நெசவை இருக்கிறது. அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையே. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஓ, அது எங்கே? நம்பவே முடியவில்லை. நான் இதையெல்லாம் குடித்து விட்டேன். ஐயோ, நீங்க என் சாக்லேட்டை கல்வம் செய்து விட்டீர்கள். ஓ ஆப்ஸ், நாங்கள் பிடிபட்டோம். இது வேடிக்கையாக இருக்கிறது. சிறிய சிறிய அறையின் கிண்டலர்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே, என்னிடம் மல்டிஸ் அல்லது கயானி. அதே பார்க்கவும். இல்லை, இறுதி கடிகாரம். என்னுடையது பிரிட்னியுடன் தொடங்கும். சரி, சரி, எனக்கு பெரியதா தான் இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியும். ஓ, இதன் உள்ளே ஏதோ உள்ளது. இது ஒரு கம்மி கரடி. இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும். இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸை சாப்பிட்டு பார்க்கிறேன். ஹலோ கூகுள், இது நான் தான். மைக், உன் பிளாக்காக தான். வா வா. முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன். உள்ளே ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி. ஆயோ, சரி, நான் இப்போது ஸ்கிட்டில்ஸ் சாப்பிடுவேன். இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ரா குழாய் எனக்கு உதவும். அது ரொம்ப வேகமாக இருக்கும். சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள். இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம். ஆஹா, பாருங்களேன், நான் அதை உடைத்து விட்டேன். இப்போ என்கிட்ட நிறைய காண்டி இருக்கு. ஆனா அத கண்டிப்பா தொட்டு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் நான் கடைசி பந்து வரை சாப்பிடுவேன். சரி, இதாதான். என்கிட்ட மால்டீசஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஜெம் தொடர்ச்சி பெறுகிறாள். ஹூரே! முதலில் இந்த கியூபை உடைக்கப் போகிறேன். சிகிச்சை பெற்று வருகிறேன். அது அருமை. அவன் மிக கனம். அதை கவனமாக காப்பாற்று நண்பா. அத பசிக்காத. சிவப்பு. அடுத்த திருப்பம். என்ன செய்ய போகிறேன் என தெரிந்திருக்கிறீர்களா? நான் அதையெல்லாம் உருகச் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக உள்ளது. போடி. நீ என்ன செய்கிறாய்? மிருதுவாக சாப்பிட சுவையாய் உள்ளது. ரொம்ப நன்றா இருக்கு. இதுவரை கண்ட சிறந்த கலவையானது. ரொம்ப நன்னா இருக்கு. எனக்கு நான் பிடிக்கும். உன்னை அடைகிறேன். நைஸ். ஏன் என் கற்கண்டு சாப்பிடுறீங்க? ஓ, அவ கவனிச்சாங்க. நீங்கள் என் நண்பர்கள். இது நான் கேட்கிறேன். அத சாப்பிட முடியாது. அனைத்து விலாசல்களும் என்னிடம் வந்துவிட்டதா? நிறைய சுவையான சரி. பலகாரங்கள் உள்ளன. ருசியானது. நன்றி. வாவ், ஒரு சிறிய கேக் பாப். என்ன ஒல்லி, நீயோ? என்ன? எனக்கு ஒரு மத்தியமான கேக் பாப் இருக்கிறது, அதுவும் அழகானது. என்ன? இது ரொம்ப கூலோ. ஜாம்? ஆம், எனக்கு ஒரு பெரியது உள்ளது. இல்லை, பிரிட்னி தான் முதலில். உண்மையிலேயே ஹுரை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அது ருசியாக இருக்கிறது, ஆனால் அதில் எல்லாமே முடிந்தது. அடுத்தவர் யார்? ஓ, இல்ல இல்ல இல்ல, என் வரிசை ஜேன். எனக்கு ஒரு கடி கொடு. இது உள்ளே அழகாக இருக்கிறது. நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது என் வரிசையா? ஆம், பெரிய கேக் பாப். நான் முயற்சித்து பார்ப்பேன். என்ன? ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அதை தூக்க முடியவில்லை. அது வேலை செய்யவில்லை. சரி, நான் அதை வெட்ட முடியும். நெய்தல் எளிதானது அல்ல, ஆனால் நான் செய்ய முடியும். ஆம், நான் உண்மையிலேயே செய்தேன். அது அழகாக தெரிகிறது. அருமையாக இருக்கும். ஓ, சுவையாக இருக்கிறது. அல்ல ருசி. என்ன? என் கேக் பாப். சரி, பேராசையாகிவிட்டது. மிகவும் நன்றி ஜே, நீதான் சிறந்தவள். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவோம் நண்பர்கள். நன்றி. ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ், ஓ, இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்ப ரொம்ப சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, எழுதலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே? தயவு செய்து. நன்றி. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா? வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே பாருங்கள். குளிராகி இருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும், நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இந்த கன்னங்கள் Cheese மிகவும் noodles. சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன? எதற்கு?
அப்பா ஓ என்னது அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ் பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட் ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடில்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு, இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும், ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடில்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கிடப்பிக்க வேண்டாம் கேட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே, நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். வெண்ணெய், இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலிய அருகில் உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் த்ரில்லாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியாயிருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு, அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம். உண்மையில் என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் ஏதும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி, ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ ஆ ஏ லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல்ல பாதியா வெட்டுவோம். சப்பா, கட்டையாகவும் பேனஸ் கட்டைகளாகவும் பிரிக்கலாம். பார்க்கறாயா? என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயையோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி, உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல. சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓடே, ஓஹா, ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை.
ஆமாம், இது AATV ஒரு சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம். உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே, தயாரா? ஓஹோ ஓஹோ இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு. வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம். ஹா, இது அற்புதமானது நண்பர்களே. அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. மற்றவங்க போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, பாப் ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும், முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்கவும். இது எங்களை மாசாதிரம். இருந்தால் போதுமானது. எனக்கு பேருந்தை பிடிக்க முடியுமா? காத்திருக்கவும், என்னை காத்திருக்கவும். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். இது பிரிட்னி எங்கே? நாங்கள் இருக்க போகிறோம். பள்ளிக்கு சென்று கொள்ள வேண்டும். நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் நலமா? இங்கே நான் நன்றாக இருக்கிறேன். ஹாய். நீங்க மெதுவா பேச முடியுமா? நான் எனது உதட்டில் படுக்கிறேன். அப்பப்பா, நான் இப்போது ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். நன்றி. அல்லது சரி, நான் உன்னை அடித்தேன். பஸ் நிறுத்துங்கள். அந்த பாட்டி சாலையை கடப்பதை காணவில்லையா? ஹலோ டிரைவர், நாங்கள் உங்களுடன் வரலாமா? பள்ளி பஸ் பள்ளி குழந்தைகள் மட்டுமே. சரி பாட்டி, உள்ள வாருங்க. பாட்டி, பாட்டி, நான் இங்கே. நீ பாட்டி இந்த இடத்தியா? என்னை பற்றி என்ன? இங்கே சிறிய புண்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆஹா, வாங்க. எந்த கேபமும் இல்லை. என் செலமே சாப்பிடு. அடடே, ஏன் எல்லாம் அசைகிறது? நான் ஓட்டுநரிடம் பேசுறேன். அதுதான் பேருந்தை ஓட்ட போதுமானது இல்ல. பாட்டி, அடுத்தது பஸ். சரி, உங்கள் உணவை அவங்க சரியா சிறச்சாவ கன வச்சிட்டேனா? தப்சிங்களே பண்ணுங்க. பெண்களுக்கு பாருங்கள், அது ஸ்பைடர்மேன். ஆச்சரியம், அவன் நம் ஹீரோ. சாலூட் லேடீஸ், இங்கே யாருக்கு எனது உதவி தேவை? ஆனா நம்ம பள்ளிக்கு போகணும். இல்ல பேய்.
நிபந்தனை, நான் உங்களோட வருவேன். அந்தோ என் ஆயுதம். முதலாளி சிரித்தார். நான் தான் எப்படி வாங்க வாங்க, நன்றி. ஓ, இன்னொரு பஸ். ஸ்பைடர்மேன், நான் பஸ்ஸில் ஏற முடியுமா? இது பள்ளி குழந்தைகளுக்கே, சூப்பர் ஹீரோக்களுக்கு இல்ல. நான் சொன்னேன் இல்ல. எதிர் எதிர். சரி, நான் சவாரி செய்வேன். நான் சொன்னேன், இங்கிருந்து போய்விடு. நான் முட்டாள்தானா நினைக்கிறீங்களா? ஓ ஆம், நான் கூரையிலே ஓட்டி விடுகிறேன். நான் சொன்னது போல. சரி, நீ மறு என்னிடமிருந்து விலகி இருக்கலாம். நம்ம வெகு வேகமா போறோம். எனக்கு கடல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னை வாந்தி எடுக்க யாருக்கு முடியவில்லை. நானும் கூட. நன்றி. என்னை இரட்சிக்கவும் நான் கெட்டாக உணர்கிறேன். நானும் அப்படித்தான். தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா தயவு செய்து? ஓ, நானும் கூட. ஓ, யாராவது ஜான்லை திறக்கவும். விரைவாக. நம்மள ரெக்கு ரொம்ப அழுத்து போகல. வணக்கம். Sings like it's far random. சரி, உள்ள வாருங்க. அப்படிப்பட்ட முறையில் மீண்டும் என்னை பயமுறுத்தாதீர்கள். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். Her hands are water, Sharon. நாம் கொண்டிருந்தோம். அது நக்கல். சரி. எனக்கு தெரியாது. பொம்மையுடன் நடனமாட ஜென்யோயாங். என்ன நடக்கிறது? என் கை. உதவுங்கள், நான் என்னோட பொறுப்பு இல்ல. ஓஸ், ஆ, இல்லை. ஆ, கல்லறை ஓட்டுனர். ஆ, இல்லை இல்லை இல்லை. விடு, நான் ஓட்டுகிறேன். ஆம், அது கவிதாச்சு. வணக்கம் அனைவருக்கும். என் சந்தாதாரர்களே, பெரிட்னி உங்களுடன் இருக்கிறேன். இன்று பள்ளி பஸ் பற்றி மதிப்பீடு செய்கிறேன். உங்கள் பார்வைக்கு இது நம் ஓட்டுனர். மேலும் இங்கே பல குளிர்ச்சியான பொத்தான்கள் உள்ளன. மேலும் சாரதி சக்கரம் உள்ளது. பார்த்து அலு. முடிவுக்கு அது தோற்று. அமைதியும் நிம்மதியும். ஓ, என்ன நடக்குது? அனைவரும் நடனம் ஆடுவதாக இருக்கும் பள்ளி விழா. ஒரு பாட்டி இல்ல, எனக்கு மீண்டும் அழைப்பு வரல என்று. அருமை, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஐ, பஸ்ஸை யார் ஓட்டுகிறார்? ஆஹா, ஆமா. ஆமாம், நாம் உணர்கிறோம். மிகுந்த வருந்துகிறேன் உங்களுக்காக. ஹே, இங்கே ஒரு பஸ் இருக்கு. நீங்கள் எங்களை ஒட்டிக்கொண்டு செல்வீர்களா? ரகசியம் என்ன? நன்றி. நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியும்? டைம் சொல்லுகிறார். என்ன யூஷன் கேடன் ட்ரோசர் ரெண்டர்டான். தாது பீரியடியா. அலுப்பாக இருக்கு. இது பேரழிவு. ஆஃப். அஞ்சாதே. என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். சத்தியமா? பெட்ரோலை தயாரிக்க சோர்ல டேங்கில் கலக்கணும். நாங்க எல்லாத்தையும் உள்ள போக்கன் வச்சுட்டு தமிழ். அப்படித்தான் தயார். நான் நினைக்கவில்லை இது வேலை செய்யும். அப்போ அது முயற்சி செய்ய தகுந்தது. ஓ ஓ ஓ காதர்,
கைஸ்கள் கவனமாக இருக்கவும். ஆஹா நாங்களோ விண்வெளியில் இருக்கிறோம். இதை எப்பொழுதும் கனவில்லையே. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. எப்படி நாம இங்கே வந்தோம்? எனக்கு புரியல. நானா மிதக்கிறேன். வணக்கம். பின்னோக்கி செல்கிறோம். நாங்கள் ஒரு விண்கல் போல. ஆளாக இருக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஆமாம். இது உங்கள் செய்கிறதா? ஆம், உங்களுக்கு அது பிடித்ததா? பார்த்ததற்கு நன்றி. என் பவுன்ஸ் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கிறதா? ஆமாம். சரி, நீங்களே அதை என்னை முன்பே காட்டியிருக்கிறீர்கள். நான் அதை பார்த்தேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அப்படியா? ஆஹா, அது ஒரு போக்கிமான் தானா? ஆமா, பாருங்கள். ஓ யோ, பிகாசு வண்டி ஓட்டுநர் பாக்குறது முன் உன்னோட உள்ள வந்துடுறது நல்லது. அது எவ்வளவு நேரம் அடிக்கிறது? சந்திப்பதில் மகிழ்ச்சி டிரைவர். நான் பிகாசு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிக்கவும் டிரைவர். இப்போதே சரி செய்கிறேன். எவ்வளவு துர்நாற்றம். ஓ, நான் சுவாசிக்க முடியலை. தயவு செய்து எனக்கு உதவும். கைஸ், என்ன பிரச்சனை? சரி சரி, நான் 2 நாட்களாக குளிக்கவில்லை. ஓ, அது சிங்க். இந்த கனசரம் விசித்திரமாக எனக்கு இருக்கின்றன. என்னவது உணரவில்லை. என்னை காப்பாற்று. புது காற்று வேண்டும். மூச்சுக்கள் அடைகிறது. உதவுங்கள். என்ன? ஓ இல்லை, என்ன ஒரு பயம். இந்த விஷயத்தில் நாமே ஏதும் செய்ய வேண்டும். ஆண்டி, உனக்கு இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஓ, பிழை கட்டுப்படுத்த முடியாததாகிவிட்டது. இல்லை, அந்த பஸ்ஸில் போனா அப்படிதான் நடக்கும். பயப்படாதே ஜெஸ், இது பரபரப்பானதாக இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும். பிடிக்க தொடுக்கு பட்டிகளை கட்ட போரோடி இருக்கின்றோம். ஒரு வாக்குச்சீட்டு போதாது. நன்றி. ஆனா நாம மிதந்தால் என்ன? அது எனக்கு உதவ போவதில்லை. அவள் என் உடம்பின் உறுப்புகளை இழக்கப் போகிறாள். ஆம், அப்படிதான். நன்றி. நான் நினைக்கிறேன் நாம் தான் இருக்கின்றோம். ஆம், உங்களால் எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து. நன்றி. ஹை நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இது என்ன ஒருவருக்கே போன்றதா? அல்லது அவள் சக்கையில் பதில் ஒரு குளிர்சாதன பெட்டி வைக்கிறாளா? ஓ, எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வந்தேன். நல்லதே. ஸ்னிக்கர்ஸ் மற்றும் பேண்டா. ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது. ஓ, நான் ஒரு லாலிபாப் பார்த்தேன். என்ன பஞ்சு மிட்டாய்? நான் மன்னிக்கவும். தயாராக உள்ளேன். பாப்கார்ன் வைத்துக் கொள்கிறேன். இது என்னுடையது. சுவையாக இருக்கிறது. எவ்வளவு ருசியா இருக்கிறது. டிரைவர் ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் அதை வேண்டும். அவரு மனசில் வைக்கம். என்ன அது சத்தம் தான்? அந்த குழந்தைகள். நான் சுதந்திரா இருக்கிறேன்.
ஆமா. இன்று நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. எனினும் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் வழியில் தூங்க முடிவு செய்தேன். அப்படியா? சே. மிகவும் நாங்கள் வந்து அனைவரும் வெளியே செல்கிறோம். ஆமா, கடைசியாக பள்ளி முடிந்தது. வீடியோ விளையாட அனலியேன். நான் பை பை. எனக்கு தோன்றியது. அது நிச்சயமாக வேண்டும். ரேமி, நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ, சொல்ல மாட்டேன். இல்லை, இதோ உங்களின் ஆர்டர். மகசாவா பெரிதோ. கொஞ்சம் கனமாக இருக்கிறது. கிம், அவள் தனக்காக என்ன வாங்கினாள்? நான் சரியே இருக்கிறேன். உங்கள் பணத்தை கொண்டு நான் எனக்கு ஒரு புதிய படுக்கை வாங்கினேன். இப்போது தானாகவே அதை ஒன்று செய்ய போகின்றேன். நான் பெட்டியில் இருந்து வெளியே வர வேண்டும். இதோ எனக்கு சீக்கிரம் ஒரு பச்சை படுக்கை இருக்கும். ஒரு அசத்தலான புதிய கட்டில். இது ரகசிய அறையை போன்றதாக இருக்கும். ஆமாம், இறுதி முடிவை பார்ப்பதற்கு காத்திருங்கள். என்ன? ஹே, நானும் ஒன்றை விரும்புகிறேன். பின்னர் நான் எனக்காக ஒரு புது படுக்கையை வாங்கிக் கொள்கிறேன். அது எனக்கே. தயவு செய்து உள்ளே வாருங்கள். இதோ உங்கள் பணம். உலகில் மிகச் சூப்பரான படுக்கையை எங்களுக்கு அமைத்து விடுங்கள். ஒரு நொடியில் எல்லாம் தயாராகிவிடும். வா, இது ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆம், அருமை. அதை செய்ய முடியாது. சூப்பர், நாம் ரெடியாக ஆல்மோஸ்ட் இருக்கிறோம். ஹே, வேஷம் போடாதீங்க, வாங்க மேடம்னு. இத பாருங்க, ஒரு சூப்பர் ரிச்சும் சூப்பர் சீக்ரெட் ரூமுக்கு வரவேற்கிறோம். இதுதான் ரோ. உங்களை பார்த்தேன் கீழே. பைகரே. சரி, பெரியப்பா போகிறேன். என் படுக்கை இப்போது எம்மி முன்னால் நல்லது. அது சரி, எனக்கு அவசரமாக சில திரைகள் தேவை. ஒரு நிமிஷம் தின்னு. இதுவும் செயல்படும். என் ரகசிய அறையை அலங்கரிக்கும் நேரம். இப்போது நான் சுவற்றுகளை வரைகிறேன். நான் கார்ட்போர்டில் இருந்து ஒரு மலரை வெட்டப் போகிறேன். மீண்டும் தொடர்கிறோம். ஆம், எனக்கு கட்டாயமாக பெயிண்ட் வேண்டும். மேலும் ஒரு தூவல் கர்ச்சிட்டும் வேண்டும். இது மிகவும் அழகாக இருக்கும். அது உறுதியாகவே எனக்கு தெரியும். நடுவில் மஞ்சளாக வண்ணம் தீட்டுகிறேன். மலர் இதழ்கள் வெள்ளையாக இருக்கும். நான் இது எல்லாவற்றையும் ஏனாலவே செய்கிறேன். இது ஏற்கனவே நல்லபடியாக உள்ளே உள்ளது. அவள் என்ன செய்கிறாள் பார்ப்போம். இங்கே எனக்கு சில குப்பைகள் உள்ளன. ஆனால் ஒரே நிமிடம், இவற்றிலிருந்து ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறேன். பார், இது ஒரு செல்லாக இருக்கும். என் சிறந்த சிறிய செடியுக்காக. இதையும் நான் என்னால் செய்தேன். சரி, பார்ப்போம். ஓ, மேற்கூறிகள் மிகவும் சத்தமானவை இல்லை, ஆனால் அதிலிருந்து நகைச்சுவையான கல்லை உருவாக்கலாம். அருமை. இல்ல, ஓ, அரசு. இது மிகவும் சிறந்தது. எனக்கு ஒரு நிமிடம் கொடு. கிட்டத்தட்ட முடிந்துட்டது. வணக்கம். ஓசி, இரு.
தெரியும். ஒரு நிமிடம், நான் ஹெம்லாக் செய்வேன். ஹோ 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 ஹோ. இது மிகவும் குளிரானது. வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்கள் நண்பர்களே? வந்து பாருங்கள். இந்த ஸ்பிரின்சர் ஏற்பாடுகளில் இருக்கிறேன். ஹாய் பெண்களே, நான் இங்கே. ஹலோ ஹலோ. இங்கே போய் வருகிறேன் பெண்களே. இது வாலியர் ஐஸ் ப்ரிஃபரிங் புலரிங்க. நல்லது. ஹலோ செல்லம். அம்மா வேண்டாம். என்ன? ஏங்க நம்ம டான்ஸ் செய்யலாம். ரொம்பம்ஜா என்ன பார்ட்டிக்கு அழைக்கல. சரி பரவாயில்ல, நான் என் பாட்டியை ஏற்பாடு பண்றேன். இந்த சூப்பர் சின்னம் எனக்கு தேவை. முதலில் ஹே டான் கோக் பாட்டில் அவை நிறைய இருக்கின்றன. இங்கே நான் அவற்றிலிருந்து குளிர்ச்சியான ஒரு மேஜையை செம்மையாக்கலாம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் ஒரு மாய மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். நன்று, நான் என் பிடித்த கரடியை வைக்கலாம். உங்களை ஒரு வசதியான நண்பராக மாற்றுங்கள் மற்றும் ஏதேனும் இனிப்புகளை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அவை மிகவும் சுவையானவை, ருசியானவை. மேரி தனக்கே ஒரு பார்ட்டி நடத்துகிறாளா? ஏய், என்னுடைய பார்ட்டி தான் சிறந்ததாக இருக்க வேண்டும். பாடலாம். பாதுகாப்பு. உடனடியாக வாருங்கள். இடத்தில் வன்முறை வருகிறது. நான் சத்தம் போடுகிறேன். அமைதி. வணக்கம். என்ன நடந்தது? என்னை பிந்தி ஆடரவும் அவர்கள் ஒரு பார்ட்டி நடத்தியுள்ளனர் மற்றும் அது மிக கடுமையாக இருக்கிறது. அது என்னை கவலைக்கிடமாக வைக்கிறது. எந்த சத்தமும் செய்யாதீர்கள். சந்திப்போம். சாந்தமாகுங்கள். நான் உங்களுக்கு சில பணம் தரட்டுமா? நான் சொல்றேன். என்ன செய்ய வேண்டும்? கார் எனக்கு உதவவில்லை. நான் இந்த பிரச்சனையை எனக்கு சுயமாகவே தீர்க்க வேண்டும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைத்துவிட்டது. நான் ஒரு பெரிய பலூனை உருவாக்கப் போகிறேன். அந்த பல் வடிவங்களை அழகாக அலங்கரிக்கிறேன். அப்போ ஒரு சூப்பர் டிஸ்கோ பந்து கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. எல்லாவற்றையும் பலூனில் ஒட்டி விடுகிறேன். ஒரு சில வினாடிகள் மற்றும் பூமியிலிருந்து பனிப்பொழிவு. இது திரைப்படம் அழகானது. இப்போ என்னால் சத்தம் போட நேரம் வந்துட்டது. என் நண்பா, வாங்க நடஞ்செய்யலாம். என்ன செம்ம. போகலாம். ஏய், ஹாய் மேரி, கட்சியில சேர முடியுமா? செம். அது மிகவும் யார் இதுல இருக்காங்க? யார் இதுல இருக்காங்க? என்ன, எலியை கண்டு பயந்து விட்டாயா? பயப்படாதே குட்டி. எம்மா உன்னை தொடமாட்டாள். என் ரகசிய அறைக்கு வா. நீ என்னோட வாழப் போகிறாய். நான் உனக்காக போர்ட்டால் ஒரு வீடு கட்டுவேன். நன்றி. ஒரு வினாடி காத்திரு. இதை செய்து விடலாம். பின்னர் நான் கைவரிசாயிலிருந்து திரைகள் உருவாக்குவேன். அதில் கையொப்பம் இடவே கூட மறக்க மாட்டேன். வரவேற்கிறேன் எனது புதிய நண்பரே. நீங்கள் அங்கே சீராக உள்ளீர்களா? உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, நான் எந்த பிழையும் செய்தேன் என்பதால் எலியை விரட்டினேன். அதற்கு வருந்துகிறேன். நானும் ஒரு செல்லப்பிராணி வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹலோ, நீங்களே உதவ விரும்புகிறீர்களா? ஆஹா, அவர்கள் அங்கே உள்ளனர். விசித்திரமானது. யாருமில்லை. அண்ணான் இருக்கிறாய். வணக்கம் அழகே, நம் நட்பு தொடங்கலாம். இங்கு வாருங்கள். இது உங்கள் புதிய வீடு. நல்லது. என் பெயர் எம்மா.
உங்களின் முடியை சீவக்கச் செய்யுங்கள். நான் உங்களை மிகவும் அழகாக காண விரும்புகிறேன். நான் உனக்கு ஒரு பொன்னல் வட்டை கொடுக்கிறேன். மேலும் அதுவெல்லாம் அல்ல, ஒரு பொன்னெலும்பு. நீங்கள் இதை போல விரும்புகிறீர்களா? ஆமா போல இருக்கா? என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நிறுத்த. இல்லை இல்ல 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 இல்ல, அது வேண்டாம். கைஸ், நீர் சண்டையிடக்கூடாது. ஓ, ஒரு நிமிடம். எனக்கு தோன்றுகிறது அவர்கள் நண்பர்கள் ஆகிவிட்டனர். நல்லது, நாமும் அப்படித்தான். ஹூரே! உங்களில் டிக்கெட் எங்கே? அற்புதம். இதுவென்று என்ன? விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டா. ஓ இல்ல, என் முயலையை விட்டு செல்ல முடியாது. ஒரு யாசனை, என் தொப்பியின் கீழ் அதை மறைச்சிடுவேன். யாருக்கும் தெரியாது. நல்ல யோசனை இல்லையா? உங்கள் நாயை எனக்கு கொடுங்கள். அவன் இங்கே காத்திருப்பான். அடுத்தவர். இங்கே கொள்க. நான் எதையும் உடைக்கவில்லை. பரவாயில்ல, உங்களிடம் பல புதிர்கள் உள்ளனவா என்று நான் பார்க்க போறேன். ஸ்கேனர் ஏமாற்ற முடியாது. பார்க்கலாம். ஒரு முயல், அவன் விமானத்துல அனுமதிக்கப்பட மாட்டான். சின்னை பாருங்க. ஓ, அவரை அழைத்து செல்ல வேண்டாம், தயவு செய்து. அவனுக்கு இங்க ஏதும் ஆகாது. இப்போது உள்ள வாருங்க. ஓ, என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் இப்போது அழுகிறேன். நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். வணக்கம். உங்கள் தொப்பி கீழே யார் உள்ளார்கள்? என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் சிறிது மாயத்தை சேர்த்தால் ஒரு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் தோன்றும். வாவ், நீ அதை எப்படி செய்தாய்? அங்கே இன்னும் யாராவது உள்ளார்களா? வெறிச்சோடி போல இருக்கிறது. சரியா, உள்ள வாருங்கள். நன்றி. எப்படி ஒரு கிருதி. தயவு செய்து விமானத்தில் செல்லுங்கள். ஓ, எவ்வளவு மர்மமாகிறது. ஓ, வணக்கம். உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அங்கே என்ன இருக்கிறது? உங்களை சட்ட பகுதியில் உங்கள் நண்பையை மறக்கியது போல் தெரிகிறது. ஒரு நிமிஷம். டாட்டும். வாவ், இதற்கு காரணம் என்ன? ஓபார, மிக நன்றி. வருக. உங்கள் டிக்கெட். நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நன்றி. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? வணக்கம். உங்கள் குழந்தைக்காக எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? குழந்தைக்கு பதிலாக ஒரு நாய்? இது எப்படி சாத்தியம்? மன்னிக்கவும். நீங்கள் எங்கேயும் பறக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல். அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க பாருங்க. நான் அந்த சாட்சியை எனக்கே வைத்துக்கிறேன். இதோ என் சீட்டு. ஆமாம், பார்க்கலாம். ஓ, ஒரு நிமிடம். விலங்குகள் இல்லை. நீங்க போகலாம். ஓ, நன்றி. நிறுத்துங்கள். உங்கள் பையில் ஒரு கினிபிக் உள்ளது. இது ஏற்க முடியாது. விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்படாது. தெளிவா? சூனியத்தை உதறுங்கள். அப்பது சோகம். விலங்குகளுக்காக அனுமதி இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு தவளை இருக்கிறது. அதை ஒரு புத்தகத்தில் மறைத்தால் எப்படி இருக்கும்? அருமையான யோசனை. நான் கத்தியை உடன் கொண்டு வந்தது நல்லது. என் நண்பனுக்கு ஒரு இடத்தை பொறித்து நாமும் சேர்ந்து பறக்க போகின்றோம். இப்படியாக. ஏய், கவனமாக இரு. மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. வணக்கம் தவளை, உங்களுக்கு என் யோசனை பிடிக்கிறதா? இங்கே அமைதியாக அமர்ந்து அசையாதீர்கள். வணக்கம், இங்கே என் டிக்கெட். நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் பார்ப்போம். சரி சரி, நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நல்ல பயணம். ஓ, யாரும் இதை பார்க்கவில்லை. தாங்கள் கப்பலுக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். சூப்பர், என் யோசனை வெற்றியடைந்தது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. அற்புதம். என் தவளையும் சரியே. நண்பா, வெளியே வா. நல்ல வேலை. என்ன, விமானத்தில் ஒரு தவளை? என்னிடம் இருந்து அதை எடுக்கவும். இதோ என் டிக்கெட்.
ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கையளி. ஓ, என்ன உங்களிடம் ஒரு கிளி இருக்கிறதா? நீங்கள் அவனை கொண்டு செல்ல முடியாது. மனிதரே, அவர் உங்களது திருப்பின் போது இங்கே தங்குவார். ஓ, எப்படி அது? ஓ, இல்ல. அதை கேட்டீர்களா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய ஒன்றை பற்றி என்ன ஒரு யோசனை? ஓ, சபாமோ டெங்கோ. என்ன? ஓ, சரி. ஆம், தயவு செய்து. ஓ, நன்றி. நான் போகலாமா? மிகவும் சரி. எல்லாம் நன்மையே நடைபெறும். அது போர்வையின் கீழே ஒளிச்சாலலாம். எனக்கு கிடைத்து விட்டது. சரி. வணக்கம். என் சகோதரன் கால் உடைந்து போயிற்று. எனவே நாங்களை கடந்து செல்ல செய்யலாமா? ஆஹா, ஓ, நண்பா. உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன். உங்களின் டிக்கெட்டுகளை கொடுக்க முடியுமா? முற்றிலும் மறந்து விட்டேன். காத்திருக்கவும், நான் அவற்றை கண்டுபிடிக்கிறேன். இங்கே. அஃப். அது என்ன? அது என்னை மிகவும் கள்ளி ஓட்டுகிறது. ஓ, அது தாங்க முடியாது. ஓ, கள்ளியால் பயந்து போகிறேன். அமைதியாக இரு. அவர் என்ன விஷயம்? பார்க்கிறார். ஏ, என்னை காட்டு. உனக்கு ஒரு பச்சிலம் ஓனா இருக்கிறதா? அதனுடன் நீ போக முடியாது. ஓ, மன்னிச்சுங்கள். அப்படின்னா அது நடந்து செல்ல முடியாது என்பது உங்கள் சொல்கிறீர்களா? உங்களுக்கு அவ்வாறு உங்க தோன்றியதா? தந்திரம் செய்ய நினைச்சீர்களா? தந்திரக்காரர்கள். நோக்கம். நமக்கு ஒரு விதி உண்டு. விலங்குகள் இல்லை. ஓ, ஓ, நண்பா. இல்லை. நான் ஒரு சின்சில்லாவை மிகவும் எடுக்க வேண்டும் என இதை நினைத்தேன். இங்கே விட்டு விடுங்கள். அது பறப்பதில்லை. ஓ, ஒரு வேறு விதி மீறு. இப்போது நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுக்கு ஓ, நல்ல பாருங்கள். பயணம். நான் என் சிறந்த நண்பனை விட்டு பறக்க விரும்பவில்லை. நான் ஒரு யோசனை வந்துட செய்தேன். மீன் பிடிக்கும் ஜாக்கெட்டை கீழே போடுங்கள். நான் பனாமா தொப்பியை கட்டி மீன் பிடிக்கும் கம்பியால் ஒரு கட்டுப்பாட்டை செய்து கொள்கிறேன். நான் குருடர்களுக்கான மூக்கு கணிக்கப்படுவேன். அப்படியே. மற்றும் என் பாஸ்போர்ட் புகைப்படத்தை திருத்துவேன். அங்கு உள்ளது விமானத்தில் பறக்கும் பெண் மற்றும் அவளின் வழிகாட்டி நாய். நான் மாற்ற உருவாக்கி காட்டும் நிபுணனாக இருக்கிறேன். அம்மா, விமானம் எங்கே? ஏய், நிற்கவும். அப்பா, அவள் குருடு. உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? மிச்சான் எடுத்து விட்டான். எம், பார்க்கலாம். எம், சரியாக உள்ளது போல் இருக்கிறது. சரி, உங்களின் பாஸ்போர்ட்டும் ஒரு டிக்கெட்டும் இங்கே. நன்றி. உள்ளே வாருங்கள். ஓ, இல்ல, அரை சுருக்கில் என்ன ஒரு என்ன? அது என்ன? அவள் குருடா? என்ன? ஓ, நிறுத்து. நீ இப்படி பழக முடியாது. இல்ல. ஏய், அதுதான் ஐ போட்டு விட்டு வெளியே போங்க. ஓ, இல்லை. இதோ உங்கள் ஆவணங்கள். உங்கள் புகைப்படத்துடன் ஒப்பிட நான் பார்க்கிறேன். வாவ், எவ்வளவு அழகு! இது என் கனவு கண்ணி. வாவ்! ஓ, என் கடவுளே. அது சரி. வணக்கம். ஏம், வணக்கம். நான் உள்ள ஓ, வரலாமா? ஒரு நிமிஷம். நன்றி. நல்ல பயணம். ஓ, வாவ். ஓ, இறுதியாக நான் விமானத்தில் இருக்கிறேன். அச்சோ, உண்மையா? சும்மா சொல்றேன். என்ன? ஓ, நான் ஒரு விமானத்தில் இருக்கிறேன். அதனால் நம்முடைய செல்களை எடுக்கலாம். ஆ, என் கடவுளே, இது என்ன? சுண்டிப்பண்கள், வறுமை. நீங்கள் என்னுடன் இருப்பது நல்லது. நல்ல பயணமாகட்டும். நான் தாமதமாகவா வந்தேன்? இதோ என் டிக்கெட். நீங்கள் தாமதப்படவில்லை. ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன. அது என்ன? ஓ, நீங்கள் விதிகளை தெரியவில்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லையா? ஓ, என்ன கேடு? எனக்கு தெரியும். உங்கள் தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேல் இல்ல நீ கீழே. என்ன செய்கிறாய்? நீங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறீர்கள். மஷ்ஹூர் போட்டோகிராஃபர். ஓ, உங்க புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஓ, கண்டிப்பாக. ஒரு நொடிக்கு காத்திருங்கள். நான் என் டை சரி செய்வேன். சூப்பர். 3, 2, 1. நாம் போவோம். என் கண்களில் ஒரு மின்னல். ஆம், இப்போது நமக்கு சீக்கிரம் செய்ய வேண்டும். பூனைக்குட்டியை கேமரா பையில் ஒளித்து விடுவோம். ஓ, கவலைப்படாதே. உன்னை நான் பின்னால் விட்டுச்சு செல்ல போவதில்லை. அற்புதம். என்னிடம் இருக்கிறது. இப்படி. இதோ உங்களுக்கு. வணக்கம். ஓ,
ஓ சீக்கிரம் செய்யவும், புறப்பட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ இங்கே இருக்கிறாயா செல்லம்? ஓ, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் முதல் பரப்புக்கு வாழ்த்துக்கள். ஓ, என் பார்வை திரும்ப வந்துச்சு. என்ன பூனைக்குட்டி எங்கே? நீ செய்ய முடியாது. அடுத்து. ஓ, ஏதோ நாங்கள் உங்களுக்கு ஒரு காந்தம் கொண்டு வருவோம்.